Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல நல்ல சுவையான முட்டைக்கோஸ் கடலப்பருப்பு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கர்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துறேன். இதுல பருப்பு வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு ஒரு 4 ல இருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பருப்பு ஊற வைக்கல. ஊற வச்சிங்கன்னா ஒரு 3 விசில்லே கரெக்டா வெந்துரும். நான் ஊற வைக்காதனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ரொம்ப குழஞ்சிர கூடாது. ஓரளவுக்கு அந்த பருப்பு வந்து தட்டுப்படணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இந்த கூட்டு. அடுத்து இந்த கூட்டில் சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் ரெடியாக. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த முட்டைக்கோஸையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இந்த பருப்பும் கோஸும் சேர்ந்து நல்லா வேகட்டும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கூட்டு வந்து கொஞ்சம் திக்காக தானே இருக்கணும், அதனால் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே கரெக்டாக வெந்துருச்சு. இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இப்போது 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. கூட்டு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம், பட் இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீன்ஸை வச்சு ரொம்ப சுவையான கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி இருக்கும். இந்த தண்ணியோடையே இந்த பருப்பை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை இந்த மாதிரி நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கரெக்டான அளவு சேர்த்திங்கன்னா கூட்டோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இப்போது இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த காயும் பருப்பும் வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணோம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்ல காரமான மிளகான்றதுனால நான் 1 வச்சுருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சதுனால நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. காயும் குலையாமல் பருப்பும் கரெக்டான அளவு வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தான் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், இந்த தாளிப்பை நம்ம இந்த பருப்பில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான கேரட் கூட்டு ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துலாம். இது கூடவே 200 கிராம் அளவு கேரட்டை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கணும். இப்போது இந்த கட் பண்ணி வச்சுக்க கேரட்டையும் அது கூடவே சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு விசிலுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் கரெக்டாக ஒரு விசில்லையே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பருப்பும் காயும் வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம கூட்டில் சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின தேங்காய், 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது குக்கர் வந்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகி ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பருப்பும் கேரட்டும் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரெண்டையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிச்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணி வந்து 1/2 கப்புக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் நான் செய்கிறதுனால 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், தேங்காய் இருக்கிறதுனால. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், நான் காஞ்ச மிளகாவை கில்லாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவு கலர் மாறின உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம பருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்பவே சத்தான கேரட் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இதில் வந்து 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காயை இந்த அளவுக்கு துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த மசாலாலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
அடுத்து பருப்பு சேர்க்கணும். நான் பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பருப்பு ஊற வைக்காமையே சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு வேகிற டயத்துக்குள்ளே காய் வந்து ரொம்ப குழஞ்சி உடஞ்சி போயிடும். அதனால் பருப்பை கண்டிப்பாக ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோடையே இது சேர்த்துடலாம். அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன், அதனால நான் 1/2 கப் சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கணும், ரொம்ப சிம்மில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு, ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு காய் ரெண்டுமே கரெக்டாக வெந்திருக்கு, நம்ம ஊற வச்சு நம்ம சேர்த்ததுனால. கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நெய் கடைசியில் சேர்க்கும்போது இந்த கூட்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி ரசம் சாதம் காரக்குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான சுவையான முருங்கைக்காய் கூட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.